அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு பகுதி. ஒரு பக்கம் புறஜாதிகளை பற்றியும் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. புறஜாதி என்று சொன்னாலே விக்கிரக வழிபாடுகளிலிருந்து தெய்வத்தை அறியாமல் இருந்த காலங்களிலே இருந்தவர்கள் எல்லாருமே என்ன ஜாதி தான்? புறஜாதிகள். நீங்களும் நானும் புறஜாதி தான். யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமே ஒரிஜினல். ஆனால் அதை அடுத்து மற்றவர்கள் எல்லாருமே புறஜாதி. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த சூழ்நிலையில 54வது ஏசாயா அதிகாரங்களை எழுதும் பொழுது ஆவியானவருடைய அந்த வைராக்கியமும் பெருமூச்சும் இதில் அடங்கியிருப்பது ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நிலையிலே அவர்கள் இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டு அவர்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டார் என்றும் இதில் அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு சொன்ன இந்த ஆசீர்வாதம் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி, அந்த நாட்களிலே நான் உலகத்திலே எங்கெல்லாம் நீங்கள் இருந்தாலும் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை எல்லாரையும் நான் இஸ்ரவேல் நாட்டிலே எருசலேம் நாட்டிலே நான் கூட்டி சேர்க்கும் காலம் வருகிறது, அந்த நாட்கள் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது, நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 54ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணானவள் ஒரு புருஷனிடத்திலே எந்தெந்த நிலையிலே அவள் காணப்பட்டாலோ அந்தந்த நிலையை ஒரு பெண்ணுக்கு ஒரு மணவாளன் இயேசு கிறிஸ்து அப்படின்னா மணவாட்டி, அந்த யூத குல இஸ்ரவேல் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு பின்மாற்றத்தில் போனார்களோ அதையெல்லாம் நான் மன்னித்து ஒரு நாள் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது 1வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த ஆரம்பிக்கிற வசனத்திலிருந்து நமக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று, 1000 வருஷ அரசாட்சிக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, நீங்களும் நானும், நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நாம் இந்த அதிகாரங்களில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். இதற்கு நாம் பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். சரி, அப்போ எந்தெந்த நிலை இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போனார்கள் என்பதையும் அவர் சொல்கிறார். பிள்ளை பெறாத மலடியே, முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நிலையெல்லாம் சொல்லிட்டு வராரு பாருங்க. ஒரு பிள்ளை பெறாத மலடி. இஸ்ரவேல் யூத ஜனங்களை ஆண்டவர் எப்படி சொல்றாரு? பிள்ளை பெறாத மலடி. இல்லையா அப்படி சொல்றாரு? நீ உனக்கு குழந்தை இல்லை, பிள்ளை பெறாமல் மலட்டுத்தன்மையா இருக்கிற உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பைபிள் சொல்லுது, ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் யூத ஜனங்களை ஆண்டவர் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் சொல்றாரு. இப்படியெல்லாம் நீ இருந்த, நான் உன்னை எனக்கு சொந்த ஜனங்களாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ஆனா நீ என்னை விட்டு வெகு தூரம் போன, நிறைய தப்பு பண்ண, தவறு பண்ணின, பாவங்கள் செய்த, நிறைய என்ன வணங்காம நீ அநேக விக்கிரங்களை, கொஞ்சம் அழுகாம பார்த்துக்கோங்க, என்ன அழுகிறான்னு சொல்லியே, கொஞ்சம் பின்னாடி கூட சேர்ல உட்காருங்க. சரி, அப்போ அங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கிறோன்னா, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை ஆண்டவர் தமக்கு எப்படி வச்சிருந்தாராம்? ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மணவாளன், ஒரு மணவாள், ஒரு மணவாளன், மணவாட்டி. அப்பனா ஒரு புருஷன், மனைவி. அதற்கு சமமாக ஆண்டவர் சொல்றாருன்னா, எப்படி சொல்றாருன்னா, முதல்ல பிள்ளை வராத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே. உனக்கு பிள்ளை வரவே இல்லை, அவளுக்கு கற்ப வேதனையே என்னன்னு தெரியாது, அவளுக்கு படாதவளே நீ மகிழ்ந்து பாடு, உனக்கு ஒரு சந்தோஷமான காலம் வருது. இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சபையான மணவாட்டியா நம்மெல்லாம் இருந்தோம்னா,
கண்டிப்பா நம்ம மகிழ்ந்து பாடக்கூடிய காலம் உண்டு. நாம் களி கூற வேண்டிய நாட்கள் வருகிறது, சந்தோஷப்பட வேண்டிய வருஷங்கள் வருகிறது. அப்போ சொல்லும் பொழுது கற்ப வேதனை படாதவளே நீ எப்படி பாடு, கம்பீரமாய் பாடு. இப்படி பாட முடியுமா ஐயா? குழந்தை பாக்கியம் இல்லாதவள் பாட முடியுமா? கற்ப வேதனை படாதவ பாட முடியுமா? ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஒரு சபையின் நிலையை எந்தெந்த நிலையில காணப்படுகிறது. ஆனந்த சத்தமிடு, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்றார். வாழ்க்கைப்பட்டது யாரு, வாழ்க்கைப்படாதது யார்? வாழ்க்கைப்படாதது புறஜாதிகள், வாழ்க்கைப்பட்டது யூத ஜனங்கள். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? வாழ்க்கைப்பட்டது என்ன பாருங்கம்மா, இது யாரு? ஓ ரைட் ரைட். இங்க பாருங்க, வாழ்க்கைப்பட்டது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். வாழ்க்கைப்படாதது புறஜாதிகள். நீங்கள் நான் படல. கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுத காலங்கள்ல ஆனா ரெண்டும் என் பிள்ளைக தான் அப்படிங்கிறார், ரெண்டும் என் மனவாட்டிக தான் அப்படிங்கிறார். அல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ரெண்டுமே என் மனவாட்டிகள் தான் அப்படிங்கிறார். அப்போ இப்பதான் நீங்க கவனிக்கணும். 2வது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, நீ தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் டென்ட்டை பெருசாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற அந்த தாயின் உயிராகிய முளைப்பால், அதை நீ என்ன செய்? உறுதிப்படுத்து. உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கோ. ஆமென். அன்பின் ஞானப்பால். என்ன பால்? அன்பின் ஞானப்பால். தெய்வீக வசனங்கள், தெய்வத்தின் வார்த்தைகள், விசுவாசத்தின் வார்த்தைகள். உறுதிப்படுத்து. இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னைக்கு யூத ஜனங்கள் சிதறி போச்சு உலகம் எங்கிலும். ஏன்? விக்கிரக வழிபாடு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விக்கிரக வழிபாடு செஞ்சதுனால அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு? ஓசியா தீர்க்கதரிசன ஆகமத்தை நீங்க முழுவதுமா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசன ஆகமத்தை முழுமையா படிச்சு பார்த்தா, நீ எனக்காக காத்துரு, நீ சோரம் போயிட்ட, தவறு பண்ணிட்ட, நான் திருப்பி வருவேன், உன்னை சேர்த்துக்கொள்ள வருவேன், நீ ஆயத்தமாக இருந்தால் நான் சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு ஓசியா தீர்க்கதரிசனம் மூலியமாக ஓசியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்வார். இப்ப ஆண்டவர் இங்கு சொல்லும் பொழுது, கற்பம் அடைக்கப்பட்டவள், கற்ப வேதனை படாதவள், பிள்ளை வராத மலடி என்று பெயர் பெற்றவள் யூத ஜனங்கள். இப்ப கவனிங்க, திருமணத்தை முடித்தவர்கள், சொந்தமாக்கி கொண்டவர்கள் யூத ஜனங்கள். அநாத ஸ்திரீகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் புறஜாதிகள். கவனிங்க. அப்போ 3வது வசனம், இதெல்லாம் நான் வசனத்தை படிச்சு நீங்க அங்க பார்க்கணும். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விற்பார்கள். அல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில உன் சந்ததியை கொண்டு வந்து இந்த தேசத்துல நான் சேர்ப்பேன். அதுல நீ கட்டாத வீடு, வாங்காத இடம், உனக்கு என்னென்னலாம் உனக்கு வேணுமோ அத்தனையும் நான் உனக்கு இதை தருவேன். ஏன்னா ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையில் நிறைய பாடுபட்ட, குழந்தை பெக்காத ஒரு நிலை, கர்ப்பவேதனை தெரியாத ஒரு நிலை, உன் குடும்பம் அங்கலாய்த்த நிலை, அவமானப்பட்ட நிலை, பரிகசிக்கப்பட்ட நிலை, அதெல்லாம் நான் நினைச்சு மன்னித்து நீ மனம் திரும்பின பட்சத்தில், நீ மனம் திரும்பினால் 2 பேருக்கும், நிச்சயிக்கப்பட்டவளும் புறஜாதி. அது யாரு? கைவிட என்ன? வாழ்க்கைப்பட்டவளும். இப்ப சொல்லுங்க, வாழ்க்கைப்பட்டவள் யார்? யூத ஜனங்கள். வாழ்க்கைப்படாதவள். சரி, இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்கள் நானும் வாழ்க்கைப்பட்டுட்டோமா, வாழ்க்கைப்படலையா?
வாழ்க்கை பட்டாச்சு. அப்போ படாத ஜனங்கள் நம்ம சொந்தம் வந்தாலும் ஆண்டவருக்குள்ள இன்னும் வரல. அவங்கெல்லாம் யாரு? வாழ்க்கைப்படாதவர்கள். இப்போ நீங்க எல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகள். அப்ப நம்ம வாழ்க்கை பட்டாச்சு. இப்ப கவனிங்க, ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவர்கள் யூத இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ வாழ்க்கைப்பட்டு ரட்சிப்புக்குள் வந்தாச்சு. ரட்சிப்புக்குள் வராத வாழ்க்கைப்படாத ஸ்திரீகள் உண்டு. இவங்க எல்லாத்துக்கும் நீங்களும் நானும் ஜெபம் விசுவாசம், சொல்லுங்க, ஜெபம் விசுவாசம் இருந்தால் கண்டிப்பா வாழ்க்கைப்பட முடியும். வாழ்க்கைப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களுக்கு இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த பூமியிலே நீ எப்படி இருப்பாய், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன்னை கனமும் மகிமையுமாக மாற்றுவார் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லு. நீ வலதுபுறத்திலும், சொல்லுங்க, இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு. ஆனா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டேனா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுவார்ல, நீ விசுவாசி, அப்பொழுது வீட்டாரும் நீ ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமே உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். அதே நேரத்தில் குடும்பத்தை ரட்சிப்பார்னு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. காலமெல்லாம் நீங்கள் அந்த ஜெபம் விசுவாசம் தேவனோடு ஐக்கியப்படணும். அப்போ தான் அந்த கோத்திரத்தெல்லாம் அசைப்பார். உங்கள் பின்னாடி ஒரு சந்ததியே 1000 வருஷ அரசாட்சியை நோக்கி ஓடி வரணும். சொல்லுங்க, உங்கள் பின்னாடி யார் வரணும்? 1000 இயர்ஸ் ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிற அந்த அரசாட்சியின் மேன்மைக்கு, மகத்துவத்திற்கு, மனவாட்டியே பரலோகத்திற்கு உன்னை 7 ஆண்டுகள் பரலோகத்தில் மேலே வைத்து உனக்கு மகிமையின் கிரீடம் சூட்டப்பட்டு மனவாட்டி மணவாளனுடைய பந்தியில் அமர்ந்து பிதாவானவருடைய அந்த மகிமையின் வீற்றிருக்கிறதுல மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாக சபைக்கு வைத்திருக்கிற அந்த 7 ஆண்டுகளுடைய மகத்துவத்தினுடைய மேன்மையின் கிரீடங்களை முத்துக்களை அணிந்து இந்த பூலோகத்தில் அவர் 1000 வருஷ அரசாட்சிகளை இந்த பூமியில வந்து செய்யும் பொழுது சாத்தானை 1000 வருஷம் சாத்தானை அவனை காவலிலே அடபித்து பின்பு அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிகள் முடிந்த காலத்துக்கு பின்பு 1000 வருஷ அரசாட்சிகளை இந்த பூமியில வரும் பொழுது உனக்கு கிடைக்கிற மேன்மையை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி இங்க 54ஆம் அதிகாரத்தில் எழுதி வைக்கிறார். நீ வாழ்க்கப்பட்டது வெட்கப்படாதுமா. நீ இயேசுவுக்காக மனவாட்டியா வந்தது உன்னை அவமானப்படுத்துவதற்கல்ல, உன்னை கிரீடம் சூட்டப்பட்டு மகிமையான மேன்மையின் ஊழியத்தை உனக்கு கொடுப்பதற்கு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஒரு பவர்ஃபுல் நமக்குள்ள வரணும், ஒரு பவரான ஒரு வல்லமை. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாலாய் கிடக்க பட்டணங்களை என்ன செய்வார்கள்? குடியேற்றுவிப்பார்கள். 4வது வசனம், பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்பட மாட்ட. நாணாதே, நீ நாணமடைய மாட்ட. நீ லட்சையடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். எத்தனை பேர் விதவையா இருக்கிறீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் விதவையா இருக்கிறீங்க? இதெல்லாம் அன்னைக்கு இருக்காது. நம்ம ஞாபகம் எல்லாம் அன்னைக்கு இருக்க மாட்டோம் இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். எத்தனை பேருக்கு ஒரு விதவை வந்து ஒரு கல்யாணம் விட்டு கூப்பிட மாட்டாங்க, நல்ல காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க? ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டேங்க. ஆமா, விதவை தான் என்ன சேலை கட்டுவா? கலர் சேலை கட்டுவா, அப்படியா? வெள்ளை சேலை கட்டுவா. பெந்தே கோஸ்தே விதவை ஆனாலும் சரி, விதவை ஆகாட்டாலும் சரி, இது எப்போது வெள்ளை சேலை. இதுக்கு விதவையும் இல்லை, எதுவும் இல்லை. இவள் எப்பொழுதும் சீயோனின் குமாரத்தி, உன்னதமான தேவனுடைய குமாரத்தி. அவள் மணவாளனுக்கு மணவாட்டியாயிருக்கிறாள். இவள் விதவை அல்ல என்று சொல்லுகிறது வேத புஸ்தகம். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த வேதாகமத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, முதல்ல படிக்கிறோம், மலடி கற்பவிதனை படாதவா, எல்லாம் ஆனந்த சத்தமோடு விதவையா இருக்கிறவா, உன் நிந்த, இதெல்லாம் ஆண்டவர் பெண்ணை குறித்து சொல்லுகிறார். இப்ப 6ல இருந்து 5வது வசனத்துல இருந்து படிப்போமா? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்பாட ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்
ஒரு கிரியேட்டர், அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சால்வேஷன், ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் காட் ஜீசஸ் மேல இருந்து அவர் சொல்றாரு, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். எல்லாரும் சொல்லுங்க. நிக்காரு பாருங்க, ஜம்முன்னு நம்ம நாயகர், என் மாப்பிள்ளை அவர் தான். சொல்லுங்க சொல்லுங்க, என் மாப்பிள்ளை அவர் தான். என் மாப்பிள்ளைன்னா இந்த மாப்பிள்ளை நோண்டி சிக்கல் பண்ற மாதிரி அவர் கிடையாது. அவர் பரிசுத்த மாப்பிள்ளை. டெல்லியா தான் சொல்ல மாட்டேங்க. ஆமா, இவன் சேட்டை பண்ற மாதிரி எல்லாம் அது பரிசுத்தம். சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். இது மாமிசம். தாவீதின் நாயகர், அது தெய்வம், கிருபையின் அரசர். அவர் சொல்றாரு, உன் சிருஷ்டிகரே நாயகர். சிருஷ்டிகர் என்னது? உன்னை படைச்சவரே உன் நாயகர். நாயகர். என் ஆதரவே, என் அடைக்கலமே, என் புகலிடமே, என் உறையிடமே, ஏசப்பா உம்மை தான் நம்பி இருக்கின்றேன், நான் உம்மை தான் நம்பி இருக்கின்றேன். வட்டிக்காரன் வருவதில்லை, இங்கதான் சிரிப்பு வருது. சீட்டுக்காரன் வருவதில்லை, சீட்டுக்காரன் வருவதில்லை, கதவை அடைப்பது இல்லை. கஷ்டமா இருக்குல்ல? நமது நாயகர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, அப்பாட எல்லாம் முடிஞ்சு. எத்தனை பேர் இந்த நாயகருக்காக காத்திருக்கீங்க? இந்த மணவாளன் அதான் சொல்றாரு, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன்னை மீட்டெடுத்த கர்த்தர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர்தான் இயேசு. அந்த நாயகர் பேர் என்ன பேரு? அந்த நாயகர் பேர் என்ன பேரு? இயேசு. அந்த நாயகர்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு சொல்லுங்க? நம்ம எல்லாரும் பரலோகத்துல எப்படி இருப்போம்? மணவாட்டி, ரைட், மணவாட்டி எந்த கண்டிஷன்ல எந்த மாதிரி இருப்போம்? இல்ல, துதிச்சு இந்த சாயலை சொல்றேன். இந்த சாயலை அங்க புருஷனும் மனைவியும் கை கோர்த்துக்கிட்டுலாம் அங்க இல்ல. அப்படி இருந்தாலுமே இங்க எப்படி இருப்போம்? அங்க கொள்வனையும் இல்ல, கொடுப்பனையும் இல்ல. அப்போ நல்லா கவனி, எல்லாரும் எந்த சாயல்? தேவதூதர்களை போல இருப்போம். எப்படி? உங்க பேர் என்ன பேருப்பா ராஜா? ஜோயலா? ஞானஸ்தான பேர் ஜோயல். என்ன கிரணாப்பா தானம்மா உங்க பேர்? என்ன பேருப்பா? பெபேயால். சரி, ஜோயல் பெபேயால் ஆண்டுடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. ஜம்முன்னு. இப்போ அவரும் கிரீன் ஷர்ட் போட்டிருக்காரு, அம்மாவும் ஜோடியா, எல்லாமே மேட்சா இருக்கு. ஜம்முன்னு வந்திருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருடைய சாயல் எப்படி இருக்குமா? தேவ தூதர்களை போல இருக்கும். அப்போ அந்த சாயல்ல கூட அழகு எல்லாமே ஒன்று போல இருக்கு. அங்க கூட ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரு அல்லையா தான் சொல்லுங்களேன். என்னை விட நீங்க பெரிய ஆளு, என்ன உங்களை விட நான் பெரிய, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் ஒன்று போல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த சிருஷ்டிகரே நாயகர் அப்படின்னு சொல்லும் போது இந்த 5வது வசனத்துல அவர் தாயா நம்ம ஆளுகின்ற ராஜாதி ராஜா. ஆமென், அல்லேலூயா. ஆமா, சர்வ பூமியின் தேவன் எனப்படும். இவர் தான் அந்த 1000 வருஷ அரசாட்சியில மகிமையா இருப்பார். நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 6வது வசனம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும். இப்ப எந்த ஸ்திரியா மாறிட்டாவா? கைவிடப்பட்டு. ஒரு புருஷன் பூமியில கை விட்டுருவான். எப்ப கை விட்டுருவான்? கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் அழகு இருக்கிற வரைக்கும் கையில வச்சிருப்பான். அந்த அழகு பிள்ளைய பெற்ற ஒவ்வொரு பிள்ளைய பெக்க ரத்த குறைவு ஏற்பட்ட உடனே அந்த அழகெல்லாம் என்ன செய்யும்? சூப்பி போய் அவ உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தவா அவ எப்படி மாறிடுவா? சேனக்கிழங்கு மாதிரி. அவரை சொல்லிட்டாங்க, சேனக்கிழங்கு மாதிரி சொறி சொரியா மாறிடுவா.
அப்போ புருஷன் இந்த சேனக்கிழங்க விரும்ப முடியாது. அப்ப அந்த சேனக்கிழங்கு என்ன செய்வாரு இவர் மாப்பிள்ள? கைவிடப்பட்டவள். இன்னைக்கு பூமியில மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஏற்படுகிற சூழ்நிலையெல்லாம் இந்த 54வது சங்கீத 54வது சாப்டர்ல ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். 1000 வருஷ அரசாட்சியினாலும் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், புறஜாதிகளை நேசிக்கிற தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், இயேசுவை சொல்லப்பட்டதாக இருந்தாலும், சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய தேவனை கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக சொல்லப்பட்டிருந்தாலும், எல்லாவற்றையும் சொன்னாலும் உங்களையும் என்னையும் பற்றி கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். வாழ்க்கையவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாள் ஆன உடனே சூப்பி போயிடுவா. அவளை மாப்பிள்ளை என்ன செஞ்சிருவாரு? ஆமாம், அதனால அவன் சின்ன வீடு பக்கம் திரும்பி போயிடுவான். அப்ப பைபிள் சொல்லுது, நீ கைவிடப்பட்ட மனநொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று. ஒரு பெண்ணினுடைய நிலையை பார்த்தீங்களா? கொஞ்ச நாள் கல்யாணம் முடிச்சிருப்பான், கொஞ்ச நாள் சேனக்கிழங்கு என்ன செஞ்சிருச்சுப்பான்? ஒதுக்கி வச்சுட்டான். அவ திடீர்னு கர்ணக்கிழங்கா மாறி, கர்ணக்கிழங்கு என்ன செய்யும்? அரிக்கி புரியும் நினைக்க. கர்ணக்கிழங்கு. இன்னொரு கிழங்கு இருக்கு தெரியுமா? சீனி கிழங்கு. என்ன கிழங்கு? அதுக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுகர் வந்தவான்னு அர்த்தம். சக்கரவள்ளி கிழங்குனா என்ன அர்த்தம்? அந்த பெண் எப்படிப்பட்டவா? ஏன் சுகர் கிடக்கா? எவ்வளோ இருக்கு? 400 500. பாருங்க சபை நிலைமையை பாருங்க. சரி, அதை விடுங்க. அப்போ கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள் ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை அழைக்கிறவர் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நீ எந்த நிலையில இருந்தாலும், தள்ளப்பட்டவளா இருந்தாலும், ஒதுக்கப்பட்டவளா இருந்தாலும், மனம் நொந்தவளா இருந்தாலும், உன்னை அழைக்காதது யாருமே இல்லை. உன் வீட்டுக்காரர் அழைக்க மாட்டான், உன் நாயகர் உன்னை அழைப்பார். அவர் மேல நீ எப்படி இருக்கணும்? விசுவாசம், ஜபம், பக்தி விருத்தியில அவரவே நீ நம்பிக்கொண்டிருக்கணும். கண்டிப்பா இன்றைக்கு மாத்திரமல்ல, அந்த 1000லும் உனக்கு ஒரு பங்கு உண்டு. நீ 1000ல் ஒருத்தி அம்மா. அங்க போயிடக்கூடாது, இங்கேயே தான் பார்க்கணும். சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா, நீ சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? இல்ல, உங்களை அழைத்தாருன்னு இருக்க. நீ யாரு? நீ உன்னை கைவிட்டான் புருஷன், நீ மனநொந்து கிடக்க. உன்னை அழைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இயேசுவே நம்பி இருக்கிறைய இந்த பைபிளை தூக்கிட்டு உன்னை அழைக்கிறதுக்கு ஒரு நாயகர் ரெடியா இருக்கிறார். ஆமென். இங்க பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் நாயகரே, என் மணவாளனே, என் துணையாளரே. அப்படியே ஆற்றி தேற்றி அரவணைச்சு ஒவ்வொரு வசனமும் வாழ்க்கையை சித்தரித்து கொடுக்கிறதல்லவா? நம்ம வாழ்க்கையில முழு பலத்தை கொடுக்கிறதல்லவா? ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை தூக்கி விடுகிறது இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை தாங்குகிறது இல்ல, ஒவ்வொரு வசனமும் உனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். அவ அழுகையெல்லாம் பாருங்க, நிலைமையை பாருங்களேன். முடிஞ்ச அடுத்த வாரம் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லிடுவோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன். நான் போன வட்டம் சொன்னதை விட வித்தியாசமாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, பாருங்க எப்படி அவருடைய கோலத்தை பாருங்க. மனம் நொந்து போய், என் வீட்டுக்காரர் என்னை விட்டாருங்கப்பா, எப்பா என்னை காப்பாற்றுங்க பான்ட்டு வந்துட்டா. இங்கே வருங்க, நீ கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன்.
அடுத்த வசனம் படிங்க. இமைப்பொழுது உன்னை இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் நீ கொள்வேன். கைவிடப்பட்டவள் தான், ஆனா என்கிட்ட கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்கிட்ட உருக்கமா ஒரு உருக்கம் என்கிட்ட இருக்கு, ஒரு இறக்கம் என்கிட்ட இருக்கு. உன்னை சார்ந்த யார்ட்டையும் இல்லை உருக்கமும் இல்லை இறக்கமும் இல்லை. யார்கிட்ட இருக்கு இறக்கம்? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு நேசம் இறக்கம்? ஆமென். அடுத்த வசனம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நீயும் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் அப்படின்னா என்னன்னா, நீயும் சில நேரத்துல பாவம் செஞ்சு நீ என்ன கூட சில நேரத்துல நீ மறந்துட்ட. அந்த மறந்த சூழ்நிலையும் உன்னை என்னால விட முடியல. ஆனாலும் இருங்க பாருங்க, உன்னை என்னால எல்லாதான் கொஞ்சம் கவனி சொல்லுங்க. உன்னை என்னால விட முடியல, ஆனா நீ எப்படிப்பட்டவா? அற்ப காலம் மூண்ட கோபத்தினால். நீ தவறான வழியிலே சில விஷயங்கள்ல போனாலும் உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனாலும் நான் உன்னை நித்திய கிருபையோட உனக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். மீட்பர்னா என்ன அர்த்தம்? உன்னை மீட்டெடுத்தவர், உன்னை ரட்சித்தவர், உன்னை தூக்கினவர், உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை அழைத்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக முன்னாடி தெரிந்து கொண்டவர், ஒளிப்பிடத்திலே உருவாக முன்னாடி உன்னை தெரிந்து கொண்டவர். ஆமென். சத்தமா இப்ப சொல்லுங்க, என் நேசர் மிகவும் பெரியவர், என் ஆண்டவர் மிகவும் பெரியவர், என் ரட்சகர் மிகவும் பெரியவர், என் மீட்பர். என் மீட்பர் உயிரோடு உண்டுன்னு சொல்லி யோபு சொல்றார்ல. ஆமென். உயிரோடு உண்டு, உயிரோடு உண்டு என் மீட்பர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர். நான் விதவையானது கூட என் கணவன் கூட மரிச்சு போயிட்டார். இது உலகத்தினுடைய உடன்படிக்கை, நித்திய மணவாளனுடைய உடன்படிக்கை, அது மாறாதது. இந்த இமைப்பொழுதில் இருக்கிற மணவாளன் மணவாட்டி ஒரு சிறிது கால வாழ்க்கை, கிறிஸ்துவின் மணவாளன் மணவாட்டி வரப்போகிறதுக்கான அடையாளமான வாழ்க்கை தான் இன்னைக்குள்ள திருமணத்தை ஆண்டவர் அனுமதிச்சார். இங்குள்ள நிச்சயத்தை ஆண்டவர் அனுமதி. ஜோசப் மரியாளுக்கு நிச்சயம் இருந்துச்சு, என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஜோசப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம்னா என்ன அர்த்தம்? ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. அந்த என்கேஜ்மெண்ட்டில் ஜோசப்பு லைட்டா நழுவ பார்த்தாரு, பின்னாடி போக பார்த்தாரு. நான் ஹாயின்னு சொன்னோன்னா பாதி பேர் திடுக்குன்றீங்க, அதுலயே தெரிஞ்சு போச்சு இன்னும் சரியாகல. ஜோசப்பிடம் உடனே ஆண்டவர் யார் அனுப்பினாரு? எந்த தூதன் அனுப்பினாரு? வேலைக்காரனா காபிரியேலை அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொன்னாரு? மரியாளை சேர்த்துக் கொள்வதற்கு நீ என்ன செய்யாத. ஓ ஷபராதால, மரியாளை சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு நீ என்ன படாத, ஐயப்படாத. அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பந்தரிக்கப்பட்டவள், அவள் வயிற்றில் இருப்பது பரிசுத்தமான குமாரன். ஆமென் சொல்லுங்க. அவர் உன்னதமான தேவகுமாரன், மனுக்குலத்தை மீட்க அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. கர்ப்பந்தரிக்கப்பட்டது. நீ ஐயப்படாதப்பா. அந்த என்கேஜ்மெண்ட்லயே ஒரு பிரிவு வருது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த நிச்சயம்தான் உங்களுக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட சபை நிச்சயம். இந்த நிச்சயத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. சொல்லுங்க. என்கேஜ்மெண்ட் நடந்து நிறைய ஃபேமிலியில வந்து மேரேஜுக்கு போக முடியாத சூழ்நிலை. யாருக்கு அப்படி நடந்திருக்கா? யாருக்கு நடந்திருக்கு? நம்ம நேற்று கூட பிரதர் அவர் பாஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார். இருராஜ் பிரதருக்கு அழகான பயங்கரமான நம்ம சிஸ்டர் ஏஞ்சலை விட இன்னொரு ஏஞ்சலை பார்த்து பயங்கரமாக என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு, போயிடுச்சு. அதே போல் அபிக்கும் இதே சபையில் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு பயங்கரமாக. நான் அவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்தோம், பணிவிட செஞ்சோம். அவங்கள கூட்டு வந்து அவங்க பாஸ்டர்ஸ் ஒரு என்கேஜ்மெண்ட்டில் அந்த பாஸ்டர்ஸ் தான் பிரசங்கம் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு விட்டு கொடுத்தேன். வாங்க பேசுங்க,
நல்ல ஒரு இது. எல்லாத்துக்கும் வாங்க, டைம் கொடுத்தோம், என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், நடக்கல. ஆனா ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்துல வேணா என்கேஜ்மெண்ட் உடைஞ்சு போகலாம், தேவ சித்தத்திற்கான ஒரு என்கேஜ்மெண்ட் அவருக்கும் நமக்கும் உண்டு. அந்த என்கேஜ்மெண்ட்டை யாராலையும் பிரிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க. ஏனென்றால் மணவாளன் மணவாட்டி, இந்த மணவாட்டியை தேடி மணவாளன் வரப்போகிறாரு. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேல இருக்கிற அந்த பரலோகத்துல உங்களுக்கும் எனக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இருக்கு. அந்த கல்யாணத்துல நம்ம எல்லாரும் மணவாட்டிகள். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. மணவாட்டி. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் வீட்டுக்காரர் மீசா இருக்க, அங்க வந்து எப்படி இருப்பார் மணவாட்டியா? ஒரு சேலையை கட்டி ஒரு ஆளுக்கு ஒரு நைட்டியை கொடுத்து பாட வச்சிட வேண்டியதான். அப்படியா? என்ன சொல்லுங்க, அங்க எப்படி இருப்பாங்க? சமமாயிருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் என்ன பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்களா? ஆட்டுற மாதிரியே ஆமேன்றீங்களா? கண்ணு வேற மூடி இருக்கா? எந்த ரோராட்டு பழைய நினப்பு வந்திருக்கும் போல, என் வீட்டுக்காரர் என்னை தொட்டில போட்டு ஆட்டுற மாதிரி. தூங்காதீங்க. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்னும் சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன் மகளே. 8. அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். மீட்பர் சொல்லுகிறார், வேற யாரும் சொல்லல. உன் மீட்பர் சொல்லுங்க. இங்க பாருங்க, உன் மீட்பர்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? என் மேல கருசனை உடையவர், என்னை பார்க்கிறவர், என்னை ரட்சித்தவர், என்னை மீட்ட, என் மேல உருக்கமா இருக்கிறவர், என் மேல இரக்கமா இருக்கிறவர். ஆமா, என் மேல என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர், என்னை சிந்தித்து கொண்டே இருக்கிறவர். அவர் தான் உன் மீட்பர், அவர் தான் இந்த நாயகர் இயேசு. சத்தமா 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 இயேசு ரட்சகர். பாருங்களேன், இந்த 84 வரைக்கும் நமக்கா கைவிடவே இல்லை. சொல்லுங்க, இந்த 54 நமக்கு 84 நாள் வரைக்கும் கைவிட மாட்டேன். சிரிக்காங்க. 84 தானா, கூட கொஞ்சம் கோட்டி கொடுக்க மாட்டாங்களா? அதில் ஒரு 15 எசேக்கியா மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ 84 15 என்ன ஒன்று புரியுது? ஏமா எவ்வளவு? 84 15 199. சரி, உயிரோட வாழ்ந்த மனுஷன் வாழ்க்கையா தான் மெத்துசாலா 65. அதை விட கொஞ்சம் கூட்டி தான் இருக்கு, அப்படித்தானே? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உலகத்திலேயே ஒரு நீண்ட ஆயுளுடைய ஒரு மனுஷன் பேர் என்ன பேரு? மெத்துசாலா. அதே போல 54 படித்தோம், 84 வரைக்கும் கைவிட மாட்டாரு. அதில் எசேக்கியாவை ஜெபம் பண்ணி கேட்டது போல ஒரு 15 கூட்டிக்கோ, 99. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, அதை விட வேணுமா? மோசையை நினச்சிக்கோங்க, 120. அதை விட மேலே வேணுமா? இல்லை, அதை விட வேணுமா? நமக்கு 1000 வருஷ அரசாட்சி இருக்கு. பரலோகத்தில் 7 ஆண்டு ஆட்சி இருக்கிறது, 7 ஆண்டு மகிமை இருக்கிறது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்டை தொலைச்சிடாதீங்க. இதெல்லாம் என்னது? ஏம்மா சபையில் ஒவ்வொரு ஆராதனை என்னது? புரிய மாட்டேங்குது. ஏங்க, ஒவ்வொரு சபையினுடைய ஆராதனையும் அந்த நித்திய கல்யாணத்துக்கு, விவாகத்துக்கு, இது எல்லாம் என்னது? ஒரு என்கேஜ்மெண்ட். இதெல்லாம் என்னது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஒரு என்கேஜ்மெண்ட். கொஞ்சம் ஐயப்படுகிற விஷயத்துல எல்லாம் அங்கிருந்து ஒரு எச்சரிக்கை வரும், ஐயப்படாது. சொல்லுங்க, உனக்குள்ள உருவாக்கி இருக்கிறவர் யாரு? ஏமா உங்களுக்குள்ள, ஐயா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறவர் யார்? உங்களுக்குள்ளே கர்ப்பந்தரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பரிசுத்த தெய்வம் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த என்கேஜ்மெண்ட்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வசனம்.
இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நோவா காலத்திலே வெள்ளம் வந்துச்சு, அம்புட்டு ஜனங்களும் அழிஞ்சு போனாங்க, அதுல நோவா குடும்பம் மட்டும் தப்பிச்சு. அதே போல இந்த 1000 வருஷம் அரசாட்சியில கூட உன் குடும்பத்தை நான் தூக்கி காப்பாத்திடுவேங்க. இந்த ப்ராமிஸ் வேர்டெல்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த 9வது வசனத்துக்கு கீழே நான் ஒரு 9ன்னு எழுதாம எப்படி எழுதணும்? எப்படிமா எழுதணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட 9வது வசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம், நான் 1000 வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நீங்க எழுதி வைக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நீயும் சத்தமா. 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். 54 எல்லாம் பிராமிஸ் வேர்ட்ஸ். இந்த 54 எல்லாம் பயங்கரமான தீர்க்கதரிசனம். காலையில எல்லாம் தியானத்துக்கு நீங்க 54 எடுத்து வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஏசையா பக்கமே போக மாட்டாங்க. ஏன்? புரியாது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். சங்கீதத்தை விட ஈஸியா இருக்கா உங்களுக்கு? நல்லா புரியுது. ஒரு விஷயம் சொல்றேன், சங்கீதத்தை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தமெல்லாம் 54 நீங்கள் மனப்படமாக நம்ம இந்த சண்டே கிளாஸ் இந்த இதில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுவீங்க. ஆமென். அவன் தலைமுறையாக இருக்க வேண்டிய வசனங்கள் இதெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மழை போயிடும், மலையே நிலை பெயர்ந்து போனாலும் சொல்லுங்க, பர்வதங்கள், குன்றுகள், மலைகள் எல்லாம் அது இடத்தை விட்டு போயிட்டாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், உலகத்துல எது மாறினாலும் மாறாம போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு விலகாமலும், என்னை நேசிக்கிற என்னை வணங்குகிற என் பிள்ளைகளை விட்டு விலகவே விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல மனம் உருதுகிறது யாரு? சொல்லுங்க. உன் மேல மனம் உருதுகிறது யாரு? ஆண்டவர் ஒரு மனவாட்டி எப்படி சொல்றாரு? கெற்ப வேதனை படாதவனே, பிள்ளை பெற்று இல்லாதவனே, அப்படித்தானே? மலடியே, கைவிடப்பட்டவளே, அநாத ஸ்திரியே, அடுத்து தள்ளப்பட்டவளே, மனம் நொந்தவளே. அவ்வளவுதானா? இல்ல நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்காரர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல, அதுலதான் தெரியுது எனக்கு. அப்படியாமா? அப்படி ஒரு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒத்தாலும் தூக்கல. பிறகு நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர் ரொம்ப சூப்பரா இருக்கு, என் வீட்டுக்காரர் சூப்பர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. இப்போ இருதராஜ் பாஸ்டர்லாம் அவங்க வீட்டுக்காரம்மா அன்னைக்கு சொல்றாங்க, இங்க பாருங்க, இருதராஜ் பாஸ்டர் ஒய்ஃப் சொல்றாங்க, ஏஞ்சல் சொல்றாங்க, என் வீட்டுக்காரரு என்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டாரு, அப்படி ஒரு ஐஸ் வச்சிருக்காரு. என் வீட்டுக்காரர் வச்சாலும் 1000 கோடி கொடுத்தாலும் சரி அவர் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார். ஏன்னா அம்புட்டு வேலையும் அவர் தான் செய்வார். அப்படியாவது ஒரு ஸ்திரீ வசிகம் பண்ணி வைக்கணும் இல்லையா? சரி விடுங்க. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம நாயகர் நம்மளை விட்டு மீட்பர், சிருஷ்டிகர், இதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குல்ல? மகிழ்ச்சியா இருக்கா? ஆமாவா? வீட்டில் பண்ணோட அவங்க வீட்டுக்கார் சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போவீங்க, ஏம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்லுவார். அங்கிட்டு போங்க, என் மீட்பர் இருக்கிறாரு அப்படி நீ மூளையில் போய் ஜெபம் பண்ண போனீங்கன்னா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர முடியாது.
அங்கே சண்டைக்காடு பெரிய போயிடும். அந்த மீட்பர், இந்த புருஷன் மனைவிக்குள்ள அந்த ஐக்கியம், ஃபெலோஷிப்பு, இதெல்லாம் அந்த மணவாளன் வருவதற்கும் அவரோடு ஐக்கியப்படுவதற்கும் அதுதான் ஒரிஜினல். இது வந்து டூப்ளிகேட். சொல்லுங்க, அது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்டுங்கிறத விட இது நிழல், ஆசீர்வதிக்கப்பட்டது. இதில் நீங்கள் நடந்தால் தான் அதில் நீங்கள் செலக்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இதை நம்மளுக்கு ஆண்டவர் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரா? இது ஒரு நிழல்னு வச்சுக்கோங்களேன். இந்த சபைக்கு வருவது ஒரு என்கேஜ்மெண்ட்டு. ஆனால் ஒரு நித்திய விவாகம் என்பது நமக்கு 7 ஆண்டுகளில் பரலோகத்தில் நடக்க போகுது. அதில் கைவிடப்படக்கூடாது. அடுத்து 1000 வரிசையில் வந்து உங்களுக்கு முழு அந்த மணவாளன் மணவாட்டிக்கு கொடுக்கிற பயங்கரமான ஒரு ஹானரபிள் ஒர்க்கு, அவருக்காக பண்ணுகிற சேவைகளில் நீங்க பங்கு கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ்க்கா. 54 வாசிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு 84க்குரிய பலன் வரணும். சத்தமாக சொல்லுங்க. காலேப்பு அவர் மோசையை போய் கானான் தேசத்தின் எல்லையை பார்க்கும்போது அவருக்கு இருந்த பலனை காட்டிலும் அன்னைக்கு 45 இருந்தது 80 வரைக்கும், 80 84 85 85 வரைக்கும் அந்த பலன் அன்னைக்கு இருந்தது, அதே பலன் இருந்ததை போல இருந்துச்சான். அதை போல மணவாட்டியினுடைய மகிமையின் மேடையில் அமர்ற வரைக்கும் இந்த பரிசுத்த பலன் குறையவே கூடாது, இந்த உன்னதத்தின் பலன் குறையவே கூடாது. ஆமாவா? ஜபத்தின் பலன் குறையக்கூடாது, வேத வாசிப்பின் பலன் குறையவே கூடாது. ஃபயர் 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 ஃபயர். கைதட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு கைதட்டினீங்க? தூக்கம் களையட்டும்னா. ஆமென். அடுத்த வசனம் படிங்க சீக்கிரம். மலைகள் சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. என்ன பயங்கரமான இதெல்லாம் நீங்க படிக்கும்போது எப்படி படிக்கணும் தெரியுமா? வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற கல்லுல நீ எந்த கல்ல உட்காந்துருக்க? விளங்காத கல்லுல உட்காந்துருக்க. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, கல்லை பாருங்க எப்படி இருக்கு. இந்த கல்லை பாருங்களேன். அட அட அட, இந்த கல்லுல எல்லாம் உங்களுக்கு ஒரு வீடு, ஒரு கல்லை வாங்க முடியல இருந்துச்சு இந்த ஊர்ல. ஒரு செங்கலை வாங்க பலன் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒண்ணும் இல்ல நமக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதத்துல படிக்கணும், சிறுமைப்பட்டவள் மேல் சிந்தை உள்ளவன். இங்க பாருங்க, சிறுமைப்பட்டவள் என்ன இல்லை, அவள்கிட்ட ஒரு சிறுமையா, எல்லாத்துலயும் சிறுமையா, ஒண்ணு வறுமை, சிறுமை ஒண்ணும் இல்லையா. அவளை பார்க்கும்போதே அதே புடவை தான், அதே சாப்பாடு சட்டி தான், அதே வீடு தான், அதே பாவையா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, உன்னை தேற்றுவார் அற்றவளே. இதோ, இங்க பாருங்க, இப்ப சொல்லுங்க. இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி ஆக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும். இங்க பாருங்க, உன் வீடு பரலோகத்துல எப்படி இருக்கும்? சரி, இங்க பாருங்க எல்லாரும், அந்த மேல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்சி போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுல யார் பேர் இருக்கும்க்கா? ஆனந்த பவன். அவர் வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? என்ன பவன் அவருக்கு? ஆனந்த பவன். அடுத்து என்ன பவன்? சாரால் பவம். பவனம் தானே, இல்லம். பவனம், பவளமா? பவனம் தமிழ்ல பவனம். மரிசெல்வி பவனம் சொல்லிதான் பாருங்களேன். ஏமா புரியுதா உங்க எல்லாருக்கும்? உங்க வீடு இது இல்லை, நீங்க இருக்கிறது இல்லை.
சிஸ்டர் நீங்க எத்தனை லட்சத்துக்கு கட்டுறீங்க வீடு? வேளாங்கண்ணி சிஸ்டர் சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. அது சொல்லு, நீ எத்தனை லட்சத்துக்கு கட்டுறீங்க? ஒரு 25 லட்சம் இருக்குமா? நம்ம எப்பா எத்தனை லட்சத்துக்கு கட்டுறீங்க? 13 லட்சம் எல்லாம் சேர்த்தா 13 லட்சம்யா. சரி, அந்த 13 லட்சத்தை விட ஒரு சின்ன அந்த வெளிச்சத்துக்கு கூட சமம் இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. சிஸ்டர் எத்தனை லட்சத்துக்கு சிஸ்டர் கட்டுறீங்க? 25 லட்சம். இது பூமியில் கர்த்தர் நம்மளை கொடுத்தது, ஆசீர்வதிச்சது, அதை நீங்கள் மேன்மையாக என்றீங்க. கர்த்தர் தந்தது மகிமை, ரைட்டு. ஆனால் நமக்குன்னு ஒரு பெரிய அசட்டு பரலோகத்தில் இருக்கு. அதில் எப்படி எழுதியிருக்கும்? உங்கள் பேரை சொல்லுங்களேன். அதில் உங்கள் பேரை சொல்லுங்க. சொல்லலைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏம்மா நீ சொல்லு. ஏன் உன் பேர் என்ன வருது? ஏன் உன் பேர் என்ன வருமா? இல்லை உங்களுக்கு உங்கள் பேர் என்ன வர்றா? எப்படி சொல்லுவீங்க? சுல்தான் பேட்டையா? என்னடா யோசுவா பவனம்? இப்படி பாருங்களேன், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இதை நீங்கள் பைபிளில் வாசித்தா புரியாது. அதை உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் நேரத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு. அப்போ இது எல்லாரும் நினைக்கிறீங்க இது நாம் பூமிக்குரிய வாழ்க்கைக்காக தேவன் தந்த ஆசீர்வாதம். ஆனால் இதை காட்டிலும் 1000 மடங்குக்கு மேல உன் ஜீவியத்துக்கு நீ என்னென்ன பட்டவன்? கைவிடப்பட்டவன், சிறுமைப்பட்டவள், சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிபட்டவள், தேற்றரவற்றவளே. அப்பா தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி கல்லுகளை பெரிதாக்கி, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும். எப்படியா உன் ஜன்னல் பரலோகத்துல, உன் வீடு பரலோகத்துல ஜன்னல்ல ஒரு 1000 வருஷம் அரசாட்சியில உன் வீடெல்லாம் எப்படி இருக்கும்? பளிங்கும். உன் ஜன்னலை திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பளிங்கும். நூலாம்படையா இருக்கும் இங்க. ஆனா அங்க எப்படி இருக்கும்? பளிங்கும். 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 உன் வாசல்களை மாணிக்க கற்களும். நீ 1000 லைட், ஒரு லைட்டை வாங்கி போட்டா 800 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு போட்டா தான் பளிச்சிங்க. அங்க கரண்டும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி அந்த கல்லே உனக்கு வெளிச்சம். உன் கரண்ட் வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை தான். கரண்ட் பவர்ஃபுல்லா வெளிச்சம் எல்லாம் அவர் பிரசன்னம் தான். இந்த கல்லெல்லாம் ஒவ்வொன்றும் அங்க பாருங்களேன். அடா அடா அடா. இப்பயே உள்ள போயிடலாமா? போவோமா வேண்டாமா? லோன்காரன் வந்துட்டு, யாப்பா நீ கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போ, நீ எங்க வேணாலும் போம்பா. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்க போட்டிருக்கீங்களா காதுல, மூக்குல, காலில், கையில், இதையெல்லாம் விட சிறந்தது உங்கள் வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற மகிமை. ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க போட்டிருக்கத செத்து போனா குழிக்குள்ள அப்படியே புதைச்சிருவாங்களா, எடுத்துட்டு புதைப்பாங்களா? எப்படி? கலட்டி எடுத்துக்கிறாங்க. யார் எடுப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் பிள்ளைங்களா? சரி, நான் சொல்லட்டா யார் எடுப்பாங்கன்னு? சொல்லவே வேண்டாமா? சொல்லுங்க. அப்படியே புதைச்சிட்டாலுமே அந்த தங்கம் என்ன கடைசி வரைக்கும் இருக்குமா? யாக்கோபுல வாசிக்கிறோம், தங்கமே துருப்பிடிச்சிருமா. தங்கமே. ஆனால் துருப்பிடிக்காத வாழ்க்கை உன் ஜீவியத்தில் உண்மையா நீ ஆண்டவருக்காக நீ பவர்ஃபுல்லா இன்னைக்கு பண்ற என்கேஜ்மெண்ட்ல, பிரசங்கத்துல நீ கரெக்டா ஆண்டவருக்காக நீ வைராக்கியமா இருந்தீனா உன் மகிமை அங்க பிரகாசிக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்காக எத்தனை பேர் வாழ போறீங்க? இயேசுவுக்காக எத்தனை பேர் ஜீவிக்க போறீங்க? அடுத்து, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என்ன முதல்ல போட்ட இல்ல? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எங்கேயோ போடுறான் பாரா. கரெக்டா போடுங்கடா.
இல்லை என்ன மாத்திட்டீங்களா? இது இல்லையே, இல்ல வசனம் தெரியாதா உங்களுக்கு? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இன்னைக்கு உன் பிள்ளைய வச்சு பிரச்சனை தான். அவனை நல்ல வழியில நீ நடத்திட்டீன்னா ஏசப்பா பக்கத்துல அவர் போதனை செய்வார். இந்த கிருபையெல்லாம் ஒரு நாள் கிடைக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில, பரிசுத்தமான நிலையில நீ அவரை நம்பி வேதம் படிச்சு அவரை தேடி நீங்க வந்தீங்கன்னா ஒரு நாள் அவரை சொந்த கண்ணால பார்த்து அவர் பக்கத்திலேயே நீங்க உட்காரலாம். துண்டு போட்டு பசு பிடிக்கும், ஆனா இங்க துண்டு போட்டு பிடிக்கவே இல்லை. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு பெரிய கிருபை! சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம் படிங்கப்பா. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை, அணுகுவதே இல்லை. இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு நாளும் திகிலு தான், பயம்தான். கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தர் மேலே பற்றுதலா இருக்கிறவன், அவரிடத்தில் வாஞ்ச வைக்கிறவன், அவருக்காக நிற்கிறவன் இவைகளிலெல்லாம் விலக்கி பாதுகாக்கிறார். நிரந்தரமா அவர் ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். நீங்க என்னைக்கும் உங்க வாழ்க்கை அசைக்கப்படும். இன்றைக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில நீ நிலைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு உனக்கு நிரந்தரமா உன் பிள்ளை என்ன நல்லா இருப்பான். படிங்க அடுத்த வசனம். ஓ, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். முதல் வசனம் அதுக்கு முன்னாடி, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால். இங்க பாருங்க, படத்தை பாருங்க. ஒரு பெரிய கூட்டம். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு விரோதமான ஒரு கூட்டம் இருக்கு. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது விரோதம் இல்லையா? இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. இருக்காங்க. அந்த பார்த்தீங்களா, பின்னாடி இருக்காங்களா? சரி, இப்போ ஊடால நிற்கிறது யாரு? அதை தடுக்கிறது யாரு? ஏசப்பன். ஒரு வசனத்தை படித்தோம்னா அங்கே பார்க்குறோம். அப்போ அதை தடுக்கிறது யாரு? நிறுத்திட்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஆமென். அப்போ நீ ஜெபம் பண்ணி ஏசப்பாவை தேடி ஆண்டவர் பக்கத்தில் வந்து ஏசப்பா அப்படின்னு முழங்கால போட்டு ஆண்டவரேன்னு கை தூக்குனீன்னா ஒரு கை போதும், 1000 கையை மடக்கிடும். அல்லையா சொல்லுங்க. அதை போல அந்த 1000 வருஷத்துல அந்த குரூப்பே இருக்காது. அடுத்து சீக்கிரம். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். இந்த கொல்லனையும் ஆண்டவர் தான் படைச்சாரு. கெடுத்து, இங்க பாருங்க, கெடுத்து நிக்கிரகம் பண்ணுகிறவனை அடுத்த வசனம் படுப்பா. கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அடுத்து, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். பின்னாடி பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும். இங்க பாத்தீங்களா, இப்பதான் முக்கியமா போய் உனக்கு விரோதமா நியாயத்திலையும் சரி நியாயத்திலையும் எழும்புகிற எந்த நாவையும், இங்க பாருங்க, எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்காக வாழுகிறவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும். தேவனுடைய மனவாட்டி அப்படின்னா இத்தனையும் இருக்கும். நீ உண்மையான என்கேஜ்மெண்ட்ல நீ வர்றேன்னா எத்தனை பிரச்சனைகள் இருக்கும். நித்திய விவாகத்துக்கு நீ ஆயத்தமாக முடியாமல் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை உன்னை தடுக்கும். கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நீ இருந்தீங்கன்னா கர்த்தர் 7 ஆண்டு, அடுத்த 1000 ஆண்டு. சொல்லுங்க, 7 ஆண்டு. சொல்லுங்க, 7
அடுத்து ஒரு 1000. 7ல் சொல்லுங்க, 7ல் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஏமா 7ல் தம்பி இறங்குங்கப்பா, கீழே இறங்குங்கப்பா. புரியல நினைக்க, நிறைய பேருக்கு கேட்கல போல. விஜய் சொல்லுவார்ல, ஒரு டவர்ல ஒருத்தன் ஏறிடுவான், தம்பி இறங்குங்கப்பா, கீழே இறங்குங்கப்பா பாருல, அத மாதிரி இறங்குங்கப்பா. ஏமா கொஞ்சம் இறங்கி வாங்க. இங்க பாருங்க, எனக்கு பாருங்க, 1000 வருஷ அரசாட்சியில் 7 ஆண்டுகள்ல நமக்கு என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டியானுடைய சொல்லுங்களேன். அங்க வெகுமதிகள், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா ஒர்க்கு, 1000 வருஷ அரசாட்சியில் கீழே வரப்போறீங்க, எல்லா மேன்மையும் கொடுத்து அங்கேயே முடிச்சு ஆண்டவர் 2வது வருகையில் ஆண்டவர் உங்களை கீழே ஜம்முன்னு கொண்டு வருவார். நீ இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகாட்டிலும் நீ அவரோடு கூட இந்த ஃப்ளைட்டே போகாத இடத்துல இருந்து மேலே இருந்து கீழே வருவீங்க. ஆமாவா? எத்தனை பேர் ஃப்ளைட்டு போகணும்னு ஆசை? சிஸ்டருக்கு ஆசை, வேறு யாருக்குமே ஆசை இல்லையா? ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை இருக்குல்ல? அடா ஆமான்னு சொல்லி, பூமியில் இருக்கும்போது அதெல்லாம் போயிட்டு வாங்க. கப்பலில் போகணும்னு ஆசை இருக்கா? சரி, கடலில் நீந்தணும்னு ஆசை இருக்கா? கடலில் நடக்கணும்னு ஆசை இருக்கா? இது எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நமக்கு? ஆமென். சரி, ரைட்டு. கர்த்தர் நம்மளை அந்த 2வது வருகையில் ஆண்டவர் கூப்பிட்டு வந்து 1000 வருஷ அரசாட்சியில் இப்படியெல்லாம் இருக்கிற மணவாட்டிகளை, இப்படி சேதப்பட்ட மணவாட்டிகளை அங்கே சேதம் இல்லாமல் மகிமையின் மேல் மகிமையாக வைப்பது தான் 1000 வருஷ அரசாட்சி. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லணும், இந்த 54வது என்கேஜ்மெண்ட்டில் நம்ம எல்லாரையும் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவீங்களா? ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஆண்டவரை தேடுவீங்களா? டெய்லி பைபிள் படிப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவீங்களா? பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்களா? பல மணி நேரம் நல்லா தூங்குவீங்களா? ஆமென். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ்.